ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை சஷ்டியில் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு வரும். நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு ஆனந்தமாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் என் செல்லமே. முருகா, நான் என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழிகளும்? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடம் அழுது புலம்புகிறாய்? என் செல்லப்பிள்ளையே, மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் உன்னை சுற்றி இருப்பவருக்கு தெரியவில்லை? ஏன் என்னை இப்படி குற்றவாளியாளாக பார்க்கிறார்கள் என்று தானே கேட்கிறாய்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று நீ புலம்புகிறாயே. ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக மட்டும் சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அது மூச்சை நீ மட்டும்தானே சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? என் செல்லமே, நீ ஒரு வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு நான் செதுக்குகிறேன். அதே நேரத்தில் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். ஆகவே நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாகவே இருக்கிறேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தே இது இனி நடக்கவும் விடமாட்டேன். சந்தோஷமாக இரு, உன் துக்கத்தை விடு. நான் சொல்வது உண்மைதானே? மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது. என்னை காண வந்த என் செல்ல பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை இப்பொழுது புரிய வைத்தேன். எதற்காக தெரியுமா? நீ வளரவே இல்லை. உன் மனதளவில் நீ சிறு பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் என்று. ஆகவே உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளது. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும். அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன், கேள். என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும். அதற்குத்தான் என்னை பாதிப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்கள் தான் அவை. நீ துன்பங்களால் வழி இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனம் இடத்தில் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும். வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது. அதுதான் உன்னை யார் என்று உன்னையும் அறிமுகப்படுத்தும். எல்லா மரங்கள் சிறியதாகவும் இருப்பதும் இல்லை, பெரியதாகவும் இருப்பதில்லை. சிறியதாக இருக்கும் மரங்களை, பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமா? ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமா பெரிதாக? அதே போலவே சிறியதாய் இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் இருக்கும். நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும். அதே போலத்தான் அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்குத்தான் பெற்ற உதவியையும் செய்யும். அவ்வாறு ஒன்றுக்கொன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும். முதலில் வளர்ந்த நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்று ஏக்கம் இருந்தது. அதே போலத்தான மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்தால், அப்படி நினைத்ததால் தான் அந்த இடத்தில் நந்தவனம் தோன்றியது. புரிகிறதா? முதல் மரம் நாம் வளர்த்து விட்டோம். இது போதாது, வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது. அது தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மன நிறைவு பெற்றது. தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்தா தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது. அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால்
எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும். ஆகவே நீ நன்றாக வாழ்வாய். உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளுக்கான மாறுதல்களை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கொண்டு வருவேன். என் வாக்கை, என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். உன்னை என்றும் என் இருதயத்தின் வைத்து உனக்கான வாழ்க்கையின் உயிராய் இந்த முருகப்பெருமான் என்றும் இருப்பேன். அதே போலத்தான் தொடர்ந்து வாழ்க்கையில் தோல்வி, ஏமாற்றம் அடைந்தால் உனது வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உனக்கு யார் சொன்னது? உனக்கு என்றும் என்றென்றும் துணை இருக்கும் இந்த முருகப்பெருமான் நான் சொன்னேனா உனக்கு? உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்க வேண்டும். பற்றிலிருந்தே துக்கம் உதிக்கிறது, பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கிறது. எனவே பற்றினை முற்றும் விடுத்து கொண்டால் உனக்கு துக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. நான் சொல்வதை ஒரு முறை 2 முறை கேட்டுப்பார், உனக்கு புரியும். கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும். அதுபோலவே ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும். முடிந்தவரை நல்லதை மட்டும் நினை, எல்லோருக்கும் நல்லதை மட்டும் செய். நல்லவற்றை செய்வதனால் ஏற்படும் தடங்களுக்காக நீ மனம் தடுமாறினால் இதைவிட பேரிழப்பை தந்துவிடும். ஆகவே வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நிச்சயமாக வாழப்போகிறாய். ஏனென்றால் உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றி தான். நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் என் செல்லமே. நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. நாளை சஷ்டியில் உனக்கான நல்லதொரு பொழுதாகத்தான் நிச்சயமாக அமையும். ஏனென்றால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் உனக்காக துணையாக நிற்பேன். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பிறகு உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, 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 ஓம்